நம்மள நிறைய பேருக்கு முகம் வந்து அழகா இருக்கணும், யங்கா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? டாக்டர்ஸ் கிட்ட போவோம், மெடிசன் எடுத்துப்போம், நிறைய க்ரீம்ஸ்லாம் அப்ளை பண்ணுவோம். ஆனால் இதுலேயும் ஒரு சில பேர் டாக்டர் சஜஷனே இல்லாமல் ஒரு சில டேப்லெட்ஸையும் க்ரீமையும் வாங்கி போடுவாங்க. இந்த ரெண்டுமே இல்லாமல் நேச்சுரலாகவே உங்கள் ஃபேஸை வந்து க்ளோ ஆக்கலாம். அதுக்கான சில டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு பேப்பரை பேனாவை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தானே நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ண முடியும். முதல் விஷயம், நீங்கள் எப்பயுமே தினசரி பண்ண வேண்டியது நிறைய தண்ணி குடிக்கணும். என்னடா அது ஏதோ ஃபேஷியல் டிப்ஸ் சொல்ல போவாங்கன்னு பார்த்தா தண்ணி குடிக்கணும் அப்படின்றாங்களேன்னா யோசிக்க வேணாம். என்ன பண்ணணும்னா உங்களுடைய வயிற்றையும் குடலையும் சுத்தமாக வச்சுக்கணும். இந்த அகத்தின் அழகு முகத்தில் எரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டை பொறுத்து தான் உங்கள் ஃபேஸ் வந்து எவ்வளோ க்ளோவாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லவே முடியும். நிறைய பேருக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் பிடிக்காது. எனக்கு இந்த வெஜிடபிள் பிடிக்காதுங்க, நான் சாப்பிட மாட்டேன், இந்த ஃப்ரூட் பிடிக்காதுங்க, இதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. அதுக்காகவே ஃபேஷியல் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணுற டிப்ஸ் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். சொன்ன மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும். எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம சன்லைட்டில் போகிறோம், சன்லைட்டில் போகும்போது யூவி ரேஸ் வந்து நம்ம ஸ்கின்ல படும். ஒரு லேயரில் பட்டால் பரவாயில்ல, ஸ்கின்லேயே மொத்தம் 5 லேயர் இருக்குது. இந்த 5 லேயர்லையும் கிராஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது டெம்பரரி இல்லாமல் பெர்மனண்ட்டாக மாறிடும். அது ஒரு டேனாகவே ஆகிடும். ஒரு சில பேருக்கு கழுத்தில் இருக்கும், ஒரு சில பேருக்கு இந்த மூக்கிலேருந்து இங்கே வர டேர்ன் இருக்கும். அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, சன்லைட்டில் போகும்போது நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் போகிறது தான் முதல் காரணம். சன்லைட்டை நீங்கள் போகும்போது ஒரு காட்டன் கிளாத் வந்து நீங்கள் போட்டுக்கிறது நல்லது. மூணாவது விஷயம், நீங்கள் யூரின் போகிறத செக் பண்ணுங்கள். யூரின் போகும்போது எல்லோ கலரில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உடம்புல ஃபுல்லாக டீஹைட்ரேட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. எல்லோ கலரில் இருந்தால் உங்கள் உடம்பு ஃபுல்லாகவே வந்து டீஹைட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். என்னம்மா நீ இதை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்க, ஃபுட்டுக்கு வா, மெயினான ஃபேஷியல் பேக்குக்கு வா அப்படின்னு தானே சொல்கிறீங்க. இதோ வந்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு சில பேர் வந்து கத்தாழையை உரித்து கத்தாழையில் இருக்கிற ஜெல்லை வந்து தனியாக எடுத்து போடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஜெல்லை மட்டும் இல்லாமல் அதில் கொஞ்சமாக பாசிப்பயிறு பவுடர் கலந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயர் வந்து உறிஞ்சு வந்துடும். இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடாது, ரெகுலராக பண்ணணும். ரெகுலராக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து க்ளோ கிடைக்கும். நான் இன்றைக்கி பண்ணிட்டேன், இன்றைக்கி என் ஃபேஸ் வந்து க்ளோவே இல்லையே அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ளோ தெரியும். இது பண்ணலாம். ரெண்டாவது, ஹனியோட வாழைப்பழம் சேர்த்து ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் தூங்கும்போது மூஞ்சியில் அப்ளை பண்ணிவிட்டு காலைல எழுந்திரிச்சு கழுவலாம். இப்படி கழுவுறதுனால என்ன ஆகும்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டேர்ன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும், ரிமூவ் ஆகும். மூணாவதாக என்ன பண்ணலான்னா, ஹனியோட கொஞ்சம் டர்மரிக்கு கொஞ்சம் வந்து ரைஸ் ஃப்ளார் மாவு இதை ஆட் பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தேவையில்லாத பிம்பிள்ஸ் வரும். பிம்பிள்ஸ் வந்து அந்த இடமெல்லாம் வந்து டார்க்காக மாறிடும் இல்லையா, அது எல்லாமே வந்து ரிலீஃப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பாதாம், அரிசி மாவு, ஹனி இதையும் வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். பாதாம் வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க, என்னாலாம் வாங்கி இது மூஞ்சிக்கெலாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் வாங்கி அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன ஏலக்காய் மட்டும் காசு இல்லாமல் யாருக்கு, அதுவும் காசு தாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. வேறு என்ன பண்ணுறது, உங்கள் ஃபேஸுக்கு வந்து க்ளோ வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் வந்து ஏபிசி ஜூஸ் குடிப்பாங்க. ஏபிசி ஜூஸ் குடித்தா மட்டும் பார்த்தாது, அந்த ஏபிசி ஜூஸோட ஃப்ளார் சேர்த்துட்டு மிங்கிள் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பக்காவான க்ளோ கிடைக்குங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நீங்களோ உங்கள் ஃபேஸ் வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா டிப்ஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வரிசையாக செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதையும் தாண்டி வந்து இன்னும் வேறு எதனா டிப்ஸ் சொல்லுங்கள், எனக்கு ஏற்ற மாதிரி இது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோவை யாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஐபிசி மங்கையிலேருந்து நான் உங்கள் விஜய் மோகனா. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய்.